இன்றைக்கி நாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி தழை, கழுவி வச்ச சிக்கன் 1/2 kg, நீளமாக கட் பண்ண தேங்காய் தேவையான அளவு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், 10 வரமிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்ச வெங்காயம், எண்ணெய், 3 ஸ்பூன் மல்லித்தூள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு இது மூணையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணணும். மிக்ஸ் பண்ண சிக்கனை தனியாக மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ண விட்டுருங்க. அடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சீரகம் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனனால இப்படி தான் ஆயில் எல்லாம் ஒயிட்டாக வரும். அடுத்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுறது இல்லை, மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வேகணும். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் வெங்காயமோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக செய்கிறோம். உங்களுக்கு இதே குழம்பு மாதிரி வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா வதக்கி விட்டு வேக விடலாம். கொஞ்சம் லிட் போட்டு வேக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லா. இது இன்னும் வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரையாக வரும். மறுபடியும் 1 டைம் மூடி வச்சு வேக விடலாம். நல்லா வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி சிக்கன் நல்லா ட்ரையாக வந்துருச்சு. அவ்வளோதான், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.